தனுவோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுங்க. அதுக்கு எங்கள் ஸ்கூலும் அதே தானே இல்லைங்களா, அதனால் காம்பேரிங் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டவுட்டு, நான் இருக்கிறதுனால அவன் வந்து ரைம்ஸ்லாம் சொல்லுவானோ மாட்டானோன்ட்டு. ஆனால் ரொம்பவே க்யூட்டாக சொல்லி அவன் பேபி ஷார்க்குன்ற சாங்குக்கு ஆடிருந்தாங்க. நான் நினச்சேன், ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் சவுண்டுலாம் கொஞ்சம் பயப்படுவானா, அங்கே ரிஹர்சல் பார்க்கும்போது நான் கூட வந்து பார்த்தீங்களா, அந்த சவுண்டுக்கு அழுதுகிட்டே இருந்தான். நான் நினச்சேன் ஆனுவல் டேயில் வர செம சவுண்டு இருக்கும், கண்டிப்பாக அழுதுருவானான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நிஜமாக அழவே இல்லை, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தான். அப்போ கூட அவ்வளோ நல்லா ஆடலை ரிஹர்சலுக்கு முன்னாடி கூட, ஆனால் அந்த ஸ்டேஜில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். ரொம்பவே பிடிச்சிச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணான், சூப்பராக பண்ணான்ற மாதிரி. உங்கள் குழந்தையும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் ஃபீலே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த வருஷம்தான். அப்புறம் ரைம்ஸ்லாம் சொன்னாங்க. சரியா ஆடியோ இருக்கிறதுனால அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது வாங்கும்போது அவ்வளோ அழலை. லாஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கங்க, மெடல் மாதிரி. அதுக்கு ஒரே கருத்து, கால் வலிக்குதுன்னு. இந்த டான்ஸ் போட்டதுக்கு உள்ளே இருந்து அவன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.